Allahu 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 Allah Allahu 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 Allah. சர்வதேச பிறைன்னு அவங்க சொல்கிறோம். இன்னொரு இதை சொல்லுவாங்க, நம்ம சவுதியில் பிற பார்த்ததை வச்சு சர்வதேச பிறை அப்படின்னு கால்குலேட் பண்ணி சொல்கிறாங்க. சர்வதேச பிறை அப்படின்றதுக்கான அந்த அளவுகோல் வந்து சவுதி தானா? ஏன்னா உலகத்தில் மற்ற நாடுகள் யூகே இருக்குது, இந்தோனேஷியா இருக்குது, மற்ற எவ்வளோ நாடுகள் இருக்குல்ல, அந்த நாடுகளில் பிறையை பார்த்ததெல்லாம் அவங்க ஏற்றுக்குருவாங்களா, இல்லை சவுதியை ஏற்றுக்கணுங்கிற அந்த மனநிலையில் இவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க? கரெக்டு. இப்போ இந்த சர்வதேச பிறைன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட இந்த மனநிலை தான் இருக்கிறது. சர்வதேச பிறை என்று சொல்லுவாங்க, பின்பற்றுவதோ சவுதி பிறையாக தான் இருக்கும். அப்படிதான் நம்மளே கேட்குறோம், ஏங்க சர்வதேச பிறைன்னு சொல்லிவிட்டு சவுதியை மட்டும் ஏங்க நீங்கள் எடுக்கிறீங்க? அப்போ சர்வதேச பிறை அப்படின்னு சொல்லாதீங்க, சவுதி பிறைன்னு சொல்லுங்க, அப்போ தான் கரெக்ட் ஆகும். இன்னொன்று என்ன தெரியுமா, சவுதியில் அங்கே இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள்லாம் இன்றைக்கும் சொல்கிறாங்க, சவுதியில் பிறை பார்த்ததன் அடிப்படையில் நீங்கள் நோன்பு வைப்பதோ பெருநாள் கொண்டாடுவதோ வேண்டாம், அந்தந்த பகுதியில் பிறை பார்த்து தான் அது செய்யணும் அப்படின்னு சொல்லி சவுதி உலமாக்களே சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில பேர், ஏன்னா அந்த அவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும்னு அவங்க விரும்புகிறாங்க போல தெரியுது, அதனால் சவுதி பிறையை பின்பற்ற வேண்டும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எல்லா வகையிலும் மார்க்கத்துக்கு அதிகம் முரணானது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம்.